வள்ளி, அண்ணன் போட்ட காஃபியை குடிச்சு பாரு. ஏன்னா நீங்க இதெல்லாம் செய்றீங்க? நான் காஃபி போட்டிருப்பேன்ல. இதுல என்னமா இருக்கு? பயப்படாத வள்ளி, தம்பி நல்லாவே காப்பி போடுவான். என்கிட்ட என் சம்சாரத்துக்கு பிடிச்ச ஒரே விஷயம் நான் போடுற காப்பி மட்டும்தாம்மா. அதை மட்டும்தான் அவ குறை சொன்னதே இல்லை. இந்த நான் எடுத்துக்கினேன். நன்றி அண்ணே, நிஜமாவே உங்க காஃபி நல்லா இருக்குண்ணே. அப்புறம் என்னப்பா, நம்ம கம்பெனிலே லோன் வாங்கி டீ கடை வச்சிட வேண்டியதானே? எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்ல. எனக்கே லோனா? ஏண்டா, நம்ம கம்பெனில நம்ம லோன் வாங்கினா தானே நம்ம கம்பெனி முன்னேறும். என்ன மாப்பிள, டக்கின்லாம் பண்ணி பயங்கரமா வந்திருக்கீங்க. இந்தாங்க, நான் போட்ட காஃபியை குடிங்க. என்னங்க, என்கிட்ட கூட எதுவும் சொல்லல, காலையிலேயே ரெடி ஆகி வந்திருக்கிய? கம்பெனிக்கு போறேன். கம்பெனிக்கா? எந்த கம்பெனிக்கு மாப்பிள? ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ண போறியா? அப்ப எந்த கம்பெனி ஒன்னும் புரியலையே. நியூ கார்த்திக் ஃபினான்ஸ் கம்பெனி. என்ன சொல்றீங்க? நம்ம கம்பெனிக்கு தான்ற. என்னங்க, இவ்ளோ சீக்கிரமா யாருங்க கடன் வாங்க வருவா? மாப்பிள, நாங்க போய் கூட்டி பெருக்கி வைக்கிறோம், அப்புறம் நீ வந்தா போதும். யார் வந்து கடன் வாங்குறதுக்குலாம் கம்பெனி திறக்கலாமாமா? எப்போ வந்தாலும் கடன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை மக்களுக்கு வரணும். எத்தனை பேர் தெருவு தாண்டி போகிறாங்க, எத்தனை பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி மாதிரி உலகத்தில் வேற பப்ளிசிட்டியே கிடையாது. உங்களுக்கு தெரியும் தானே? காசு போடாமலே விளம்பரம் பண்றதுக்கு ஐடியா கொடுத்துட்டேன். உண்மையிலேயே நல்ல யோசனை. பாக்குறவங்களுக்கு தேவைப்படலனாலும் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, மாப்பிள்ளை இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா வந்திருக்காப்ல. எனக்கு கூட அதானே ஆச்சரியமா இருக்கு. என் மனசு இப்போ சுத்தமாக இருக்கு. ஒரு பிளெயின் ஒயிட் ஷீட் மாதிரி புதுசாக எழுதுவோம். சூப்பர் மாப்பிளே. இனிமேல் யாரும் என்னை ஏமாற்ற முடியாது. அந்த அளவுக்கு மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கேன். நீங்க சொல்றது ஒண்ணுன்னா பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சீக்கிரம் ரெடி ஆகும், ஆஃபீஸ் போகலாம். அது எப்படி மாப்பிள? நல்லவனா மாறினா ரொம்ப நல்லவனா இருக்க, கெட்டவனா இருந்தா ரொம்ப கெட்டவனா இல்ல இருக்க. அண்ணே, உன் புருஷனை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. சும்மா நச்சு நச்சுன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ்க்கு போங்க. அவங்களே ரெடி ஆகி வந்துட்டாங்கல்ல. விட்டா இந்த காப்பி கூட குடிக்க விட மாட்டியே. உன் புருஷனுக்கு ஏத்த மாதிரி ஜால்ரா வேற போடுறியா நீ? ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். வழிகாட்டுவேன்னு சொல்லி வள்ளி உனக்கு முன்னாடி கொண்டு வந்து இந்த 1 லட்ச ரூபாய் வச்சேன். அதிலிருந்து பிஸ்னஸ் லைஃப்னு நீ சரியான வாழ்க்கையை தான் காட்டிட்டு இருக்க. நீ காட்டுற நல்ல வழியில் நான் போவேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு பெருசாக எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வள்ளிக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனால நான் உன்னை நம்புறேன். இன்னையிலேருந்து என் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்ச் வரணும். நீ சொல்றது எதுவுமே எனக்கு சரியா படல. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை, அந்த கார்த்திக்கும் வள்ளியும் சாகுறாங்களோ இல்லையோ நீ செத்துருவ. அத புரிஞ்சுக்கிட்டே யோசனை பண்ணு. என்னத்தா இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க? கோவம் இல்ல சித்தப்பா, எனக்கு பயங்கர ஆத்திரமா இருக்கு. இந்த கார்த்திக் எப்ப செத்துருக்கணும்? இன்னும் நல்ல நடமாடிக்கிட்டு இருக்கான். அக்கா ஏந்தா இந்த சாரு கிட்ட அவனை கொல்ற பொறுப்பை ஒப்படைச்சாங்களோ தெரியல. சாரு என்னதாத்தா சொல்றா? என்னத்த சொல்றது, அன்னைக்கு ராயலசீமால இருந்து 2 ஆளுங்கள வர வச்சா. நான் கூட பரவாயில்லையே, வேற ஸ்டேட்ல இருந்து ஆளுங்களெல்லாம் வர வைக்கிறாளேன்னு பெருமையா நினைச்சேன். பார்த்தா கார்த்திகா சும்மா அடிச்சிட்டு வர சொல்றா. ஏ ட்ரைலர் காட்டுறாளாமா. ஏத்தா நம்ம சினிமா எடுக்கிறோம். அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் பொறுத்து பாக்குறேன். என்னால பொறுமையா இருக்க முடியல. ஒரு காரியத்தை கச்சிதமா முடிக்கணும்னா அடுத்தடுத்து மேல போற லெவல்ல யோசிக்கணும். இவ அடுத்தடுத்து கீழே போற மாதிரி யோசிக்கிறான். இப்ப கார்த்திகை கொல்றதுக்கு கருத்து பாண்டிய கூப்பிட போறாளாம். கருத்து பாண்டியா? ஆமா சித்தப்பா. அந்த கருத்து பாண்டி பேச்சு எல்லாம் ஒன்னும் வேலைக்கே ஆகலையாத்தா? அத சொன்னா அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. அன்னைக்கு நீங்களும் அவனும் தானே வள்ளி ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு திருட போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க.
அது ஏதோ அன்னைக்கு தப்பு நடந்துருச்சாத்தா. அது மட்டுமா? அந்த வீட்ல எத்தனை நாள் இருந்தான்? ஏதாவது ஒரு வேலை உருப்படியா பண்ணானா? மாறி மாறி எல்லார்கிட்டயும் அடி மட்டும் வாங்கிட்டு வந்து நின்னான். அட ஆமாத்தா, அன்னைக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு முடியெல்லாம் வானத்தை பார்த்து நிக்கிற மாதிரி வந்து நின்னான். வள்ளி மேல பெட்ரோலை ஊத்துன உடனே ஆளா வெளியே ஓடினான். அது மட்டுமா? தீபாவளி அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போய் பாம வச்சுட்டு வாடானா, அந்த பாம திருப்பி நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சான்ல. நம்ம வீடே இடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாத்தா, இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டுல வெடிச்ச வெடிதான் சூப்பர் வெடின்னு சிரிச்சானே. இப்படி ஒரு கேனையை நான் அனுப்புனா எப்படி கார்த்திகை கொல்ல முடியும்? அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லாத்தா, நானே போறேன். நீங்களும் வேணாம் சித்தப்பா. ஏன் தா? வள்ளிய பத்தி விசாரிச்சுட்டு வரேன்னு தேனிக்கு போயிட்டு பேச்சு வராம கிடந்தீங்களே, மறந்து போச்சா? அது அத்தா, அது எதிர்பார்க்காம அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அத்தா. நான் என்ன சொல்றேன், இந்த தோத்த ஆளுங்களே வேண்டாம். ஐடியாவும் புதுசா இருக்கணும், ஆளுங்களும் புதுசா இருக்கணும். அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். அத்தா, இந்த யோசனை என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா எப்படி பண்ணலான்னு தான். வெளியில இருந்து யார அனுப்புனாலும் வள்ளி ஈஸியா கண்டுபிடிச்சிடுறா. அதுக்கு என்ன பண்ணலாம்? நாம ரொம்ப கிரிமினலா ஒரு வேலை பண்ணுவோம். வள்ளிக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கிற ஒருத்தரை நம்ம பக்கம் இழுப்போம். ஏத்தா, இதெல்லாம் சாத்தியமாகுமா? அவ கூட இருக்கிறவங்க எல்லாம் அவளுக்காக உசிரியை கொடுப்பாங்க போல இருக்க. எது அவளுக்கு பலமா இருக்கோ அதை நாம பலவீனமா ஆக்குவோம். இது மெய்காப்பாளனையே வச்சு கொல்றது மாதிரி தான். இதுதான் சரியா இருக்கும்னு ஏன் மனசுக்கு படுது. அப்படி பண்ணாதான் அவளாலையும் கண்டுபிடிக்க முடியாது, நாமளும் சுதாரிக்க முடியும். கூட இருக்கிறவனையே வச்சு குழி பறிக்கலான்னு சொல்ற. ஆமா சித்தப்பா, இது வரைக்கும் நாம எத்தனையோ திட்டங்களை போட்டு பார்த்துட்டோம். ஆனா எதுவுமே நமக்கு சாதகமா இல்ல. அப்ப புது ரூட்ல தான் போய் ஆகணும். எவன் தனக்காக உயிரை கொடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளோ அவனை வச்சு அவங்க உயிரை எடுப்போம். நீ சொல்றது ஏதோ ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. வள்ளி கூட இருக்கிறவங்கள யாரை பிடிக்கிறது, எப்படி பிடிக்கிறது? அதுக்கு தான் நாம மெனக்கடணும் சித்தப்பா. நாம இந்த ரூட்ல முயற்சி பண்றோன்னு அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆமாத்தா, நீ சொல்றது உண்மைதான். அது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அந்த வழியும் அடைச்சு பூட்டின மாதிரி தான் ஆயிடும். அதனால ரொம்ப உஷாரா பண்ணணும். அவ கூட இருக்கிறவங்கள யாருக்கு பண நெருக்கடி இருக்குன்னு பாருங்க. நைஸா உதவி பண்றது மாதிரி உள்ள போங்க. இப்போ வள்ளி வேற பணம் இல்லாம இருக்கா. இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால அவ கூட இருக்கிறவனை பணத்தால அடிச்சு வீழ்த்தலாம். சரியாத்தா, 2 நாள் டைம் கொடு. அதுக்குள்ள நான் கொஞ்சம் அலசி பார்த்து ஒருத்தனை வலை வீசி பிடிக்கிறேன். பிடிக்கணும் சித்தப்பா, பிடிச்சே ஆகணும். மாமா சொல்லு மாப்ள. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ லோன் கொடுத்துருக்கோம், கஸ்டமர்ஸ் எவ்வளோ டியூ கட்டணும், அந்த லிஸ்ட்ல கொடுங்க. இதுல இருக்கு மாப்ள. இந்த என்னங்க கையிருப்பு ரொக்கம்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு மாப்ள. பயங்கர ஸ்பீடா இருக்க. நீ இருக்கிற ஸ்பீடா பார்த்தா இன்னும் 1 மாசத்துல இந்த கம்பெனியை எங்கேயோ கொண்டு போயிடுவ போல இருக்கு. நானும் அந்த நம்பிக்கையோட தான் இருக்கேன். மாப்ள, நம்ம கிட்ட கம்மியா தான் அமௌண்ட் இருக்கு. இவனுங்க கார்ல வரத பார்த்தா பெரிய அமௌண்டா லோன் கேட்பாங்க போல இருக்கு. வாங்க சார், வாங்க. இந்த நியூ கார்த்திக் ஃபைனான்ஸை நடத்துறது யாரு? நான் கேட்கறது உங்க காதுல விழலையா? நான் தான் சார். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கையில பணம் இருந்துட்டா ஒரு போர்டு ஒண்ண மாட்டி கம்பெனி ஆரம்பிச்சிருவீங்களா? இல்ல சார், கையில இருக்கிற கொஞ்சம் பணத்தை போட்டு
சின்னதாதே ஆரம்பிச்சிருக்கோம். சின்னதா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி பெருசா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு தெரியுமா? சார், மாப்பிள்ள கார்த்திக் ஃபைனான்ஸோட எம்டி சார். நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரி, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்கட்டும். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறவருக்கு அதை எப்படி முறைப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாதவருக்கு? சார், இது ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி கூட இல்லை, சின்ன கம்பெனி. எப்படி வேணாலும் இருக்கட்டும் சார். ஒரு கம்பெனினா உங்க நேம் போர்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். யார் நடத்துறாங்களோ அவங்களோட பேன் கொடுத்து ஃபைல் பண்ணணும். என்ஓசி வாங்கணும், எம்ஓஏ வாங்கணும், இன்னும் எத்தனையோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இப்படி எதுவுமே இல்லாம எந்த லைசன்ஸும் வாங்காம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு இப்படி ஒன்னு ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? இல்ல சார், இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தெரியாம பண்ணிட்டேன். நீங்க தெரியாம பண்ணிருக்கலாம், நாங்க தெரிஞ்சு விட்டுட்டு போக முடியாதுல்ல. சார், இங்க நல்ல விஷயங்களுக்கு தான் சார் நாங்க கடன் கொடுக்குறோம். நீங்க கெட்ட விஷயத்துக்கு கூட லோன் கொடுங்க, ஆனா லைசன்ஸ் வாங்கி இருக்கணும். லைசன்ஸ் வாங்காம ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியை நடத்தவே முடியாது. சார், நாங்க பாட்டு ஒரு மூலையில வச்சிருக்கோம். நீங்க மூலையில வைங்க இல்ல மெயின் ரோட்ல வைங்க, எங்களுக்கு தேவை லைசன்ஸ். யார் உங்க ஆடிட்டர்? உங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ்லாம் கொடுங்க. அண்ணே. சரிம்மா. கம்பெனியை நடத்தவே கூடாது. முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. கம்பெனியை சீல் வைக்க போறோம். போங்க சார். வந்த முதல் நாள் இவ. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, வாங்க நம்ம என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இந்த வண்டி தான். இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏமா, ஏதாவது பேசணும் அப்படி ஓரமா போய் பேச வேண்டியதானே? ஏதோ போராட்டம் பண்ற மாதிரி நடு ரோட்ல நிக்கிறீங்க. ஆமா, நாங்க போராட்டம் தான் பண்றோம். போராட்டமா? என்ன சொல்றீங்க? முதல்ல காரை விட்டு கீழே இறங்குங்க. என்னம்மா, ஏன் போராட்டம் பண்றீங்க? எதுக்கு எங்களை இறங்க சொன்னீங்க? நியூ கார்த்திக் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு சீல் வச்சிட்டு வரீங்களா? ஆமா. ஏன் சீல் வச்சீங்க? லைசென்ஸ் வாங்காம ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தக்கூடாதுமா. அவங்க ஏதோ சின்னதா பண்றாங்க, அத போய் சீல் வைப்பீங்க? சின்னதா என்னம்மா சின்னதா? அதான் போர்டே பெருசா மாட்டிருக்காங்கல்ல. போர்டு தானே சார் உங்களுக்கு பிரச்சனை, அதை நாங்க எடுக்க சொல்றோம் சார். அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. லைசன்ஸ் இல்லாம ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறது தப்பு. ஓ, இது உங்க வேலை தானா? நீங்க தான் இவங்களை தூண்டி விட்டு காரை மறிக்க சொன்னீங்களா? அதெல்லாம் இல்ல சார், எனக்கு முதலீடா பணம் கொடுத்தது இவகதே. இவங்க கொடுத்த 1 லட்சத்தை வச்சுதே நாங்க இந்த திட்டத்தையே ஆரம்பிச்சோம். நீ 1 லட்சத்துல ஆரம்பியே 1 கோடியில ஆரம்பியே, அது எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அது லைசன்ஸ். சார், இத ஃபைனான்ஸ் கம்பெனின்னு சொல்றதை விட மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லலாம். எங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பெண்கள் நலனுக்காக கடன் கொடுத்து உதவிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு நியூ கார்த்திக் ஃபைனான்ஸ்னு போர்டை மாட்டி வச்சிருக்கீங்க? அததான் சொன்னமே சார், போர்டு தான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா அதை நாங்க எடுத்துறோம். அட என்னம்மா புரியாம பேசுறீங்க? நீங்க தான் சார் புரியாம பேசுறீங்க. ஏலப்பாளைக்கு உதவி செய்யற கம்பெனிக்கு போய் சீல் வச்சிட்டு வந்திருக்கீங்க. சார்,
நான் என்ன நகை நட்டை வச்சா கடன் கொடுத்தேன்? சர்டிபிகேட்டை பார்த்துதான் கடன் கொடுக்கறேன். ஃபீஸ் கட்ட முடியாம படிக்கிற பசங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இன்னும் அத்தியாவசிய தேவை இருக்கிறவங்களுக்கு தான் பணம் கொடுத்தேன். நீங்க என்ன சொன்னாலும் சரிம்மா, எங்களுக்கு வழியே விடலனாலும் சரி, சட்டப்படி என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. வள்ளி, இவங்க கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. பேசுங்க சார், பேசுங்க பேசுங்க, இப்ப பேசுங்க. ஏமா கேமராவை கட் பண்ணுமா? ஏமா இப்படி அநியாயம் பண்றீங்க? நீங்க அநியாயம் பண்றீங்களா, நாங்க அநியாயம் பண்றோமா? மக்கள் சொல்லட்டும். சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். என் பேரு வள்ளி. எங்க அக்கம் பக்கம் நல்ல உள்ள இருக்கிற பெண்கள் எனக்கு 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாக. அத ஃபீஸ் கட்ட வசதி இல்லாத மாணவர்களுக்கும் அத்தியாவசிய வைத்திய செலவு இருக்கிற பெண்களுக்கும் கடனா கொடுத்தேன். இந்த கடன் வசதி இங்க இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கு. இத நடத்துறதுக்காக ஒரு சின்ன தொகையை வட்டியா வாங்குறோம். அது தப்புன்னோ, எங்களுக்கு நாங்களே உதவி செஞ்சுக்க கூடாதுன்னோ இந்த அதிகாரிங்க வந்து சொல்றாங்க. இத நடத்துறதுக்கு நான் லைசென்ஸ் வாங்கணுமா? அந்த அதிகாரி யாருன்னு கொஞ்சம் காட்டுறேன். இவங்க நடவடிக்கையில எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. யாரோ தூண்டி விட்டு இவங்க வந்து எங்க கம்பெனிய நடத்த விடாம பண்றாங்க. மார்க்கெட்ல கந்து வட்டிக்கு கொடுக்கறாங்க, மீட்டர் வட்டிக்கு கொடுக்கறாங்க. இவங்க அங்க வந்து தடுக்க வேண்டியதுதானே? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. நான் உங்க எல்லாரையும் பாரதியோட வாரிசாதே நான் பாக்குறேன். எந்த காலத்திலயும் 1 ரூபாய்க்கு இட்லி விக்கிற பாட்டி இருக்கிற இந்த உலகத்துல நான் இப்படி ஒரு கடன் உதவி செய்யக்கூடாதா? மக்களே, நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. சூப்பர் வள்ளி, சும்மா நச்சுன்னு பேசிட்ட. இல்லக்கா, இத நெட்ல தட்டி விட்டதுக்கு அப்புறம் பாருங்க இவங்களுக்கு என்னெல்லாம் பதில் வருதுன்னு. இவங்க வீட்ல இருக்கிறவங்களே இவங்களுக்கு புத்தி சொல்வாங்க. சரிக்கா, இத அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஏமா அதெல்லாம் வேணாமா, எதிரையும் போடாதீங்க, எதிரையும் ஏத்தாதீங்க. ஏன்? எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதாமா, முதல்ல அதை delete பண்ணுங்கம்மா. என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லுங்க. அப்லோட் பண்ணவா வேணாமா? வேண்டாமா. சாவி குடியா. இந்தாங்க சார். இந்தாமா உங்க கம்பெனி சாவி. சூப்பர் வள்ளி. செமையா பண்ணிட்ட. அம்மா, உங்களுக்கு 1 வாரம் டைம், அதுக்குள்ள லைசன்ஸ் எடுத்துருங்க. ஓகே சார், எடுத்துடுறேன். வாங்க சார், போலாம். வாங்க. எப்படி ஆஃபீஸர்ஸை கூட்டிகிட்டு வந்து திறக்க வச்ச? முன்னெல்லாம் நமக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா நம்ம என்னதே கத்துனாலும் கதறினாலும் அது யாருக்கும் தெரியாது. இப்ப அப்படியா? எல்லார் கையிலயும் ஒரு கேமரா இருக்கு. அத ஆன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் என் நிலைமைய பாருங்கன்னு நமக்கு வந்த பிரச்சனைய சொன்னோம்னா அது எல்லார் பார்வைக்கும் போகும். ஆமா வள்ளி, முன்னெல்லாம் யாருக்கும் பயப்படாதவங்க கூட சிசிடிவி கேமராவுக்கும் மொபைல் கேமராவுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, கையில ஆயுதம் இருக்கும்போது எதுக்கு தேடணும்? சொல்ல வேண்டியதை சொல்லி ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ண வேண்டியதே. நீங்க உண்மையான தமிழனா இருந்தா இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டா அது இன்னும் பத்திக்கும், நாடு முழுவதும் பத்திக்கும். அதுக்கு பயந்துகிட்டதே அந்த ஆபீசரே ஓடி போனாக. சீரியஸாவா? அதான் நானும் பார்த்தேன்.
என்னடா நானும் இவ்வளோ தூரம் பேசி பார்க்குறேனே ஒத்துக்கவே இல்லையா, இப்போ எப்படி சடனாக ஒத்துக்கிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். பேசுறதெல்லாம் முக்கியம் இல்லை மாப்ள, எங்க பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோன்றது தான் முக்கியம். இல்லவலே? ஆமாண்ணே.